இன்று இந்த பகுதிக்கு வேட்பாளராக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வாசுதேவநல்லூர் தொகுதியிலே சிறப்பாக உங்களோடு பணியாற்றுவதற்காக மாவட்ட கழக செயலாளர் ராஜா அவர்களை உங்கள் வேட்பாளராக இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய ராஜா அவர்கள். அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ராஜா அவர்கள் உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வேட்பாளர், உங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வேட்பாளர். உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, உங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு, உங்களுக்காக நீங்கள் அழைக்கக்கூடிய நேரத்திற்கு ஓடி வந்து உங்களுக்காக பணிபுரியக்கூடிய வேட்பாளர். இந்த பகுதியிலே சில பேர் புதிதாக வந்து எங்களுக்கும் வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களுக்கும் எந்தவித ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருப்பீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். எப்படியும் எந்த வழியாகவும் இந்த மண்ல தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். இங்க எனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள்ல நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எந்த இனத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்கிறோம். அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகள் வருது. ஏன்னா ஒரு அமைதியான பூங்காவாக தமிழ்நாடு இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா பிஜேபிக்கு துளி அளவு இடம் கொடுத்தோம்னா கூட நீங்க பாத்திருப்பீங்க, தொடர்ந்து தமிழ்நாட்டுல மத கலவரங்களை எப்படி உருவாக்கலாம்னு அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. எந்த கோயில்ல எந்த பிரச்சனையை உருவாக்கலாம், எந்த மதத்துக்கு இடையே சண்டையை உருவாக்கலாம். அப்படி சண்டை உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி சண்டை உருவாச்சுன்னா நம்ம யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. பெரும்பான்மையும் நிம்மதியாக இருக்க முடியாது, சிறுபான்மையின் மக்களும் நிம்மதியாக இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. நம்ம பிள்ளைங்க வெளியில போயிட்டு நிம்மதியா வருமா? இங்க தொழில் கொண்டு வந்து ஆரம்பிப்பாங்களா? மாட்டாங்க. வேலை கிடைக்காது, படிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க போய் படிக்கிறதுக்காக, உயர்கல்வி கற்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்க கல்லூரிக்கு வாங்க, நம் மாசம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு தந்து கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். மறுபடியும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அந்த இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு நீங்க படிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபாயாக அதை உயர்த்தி தருகிறேன். உயர்கல்வி படிக்க வேண்டும் நம்ம வீட்டு பிள்ளைங்க, சாதாரண சாமானிய வீட்டு பிள்ளைகள் படிக்கணுங்கிறதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். லேப்டாப்புகள் அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப் தரப்போறேன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம், நம்ம பிள்ளைங்க பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களுக்காக காலை உணவு திட்டத்தை தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். விவசாயிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் மிக சிறப்பான ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அது என்னன்னா, எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத புதிய மின் மோட்டார்கள் உங்களுக்கு வழங்கப்படும். தமிழ்நாடு முழுவதும் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையிலே, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். நெல் கொள்முதல் குவிண்டாலுக்கு 3500 உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை 4500 உயர்த்தி வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பால் கொள்முதல், விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பால் 5 ரூபாய் 1 லிட்டருக்கு உயர்த்தி வழங்கப்படும். 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய நிறைய விவசாய மக்களுடைய கோரிக்கை, கால்நடைகளுக்காக மருத்துவமனை, அந்த மருத்துவ 24 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க நீண்ட நாளாக வைத்திருக்க கோரிக்கை, அடுத்த முறை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு அதுவும் நிறைவேற்றி தரப்படும். பிஜேபி அடிக்கடி இங்க
பிரச்சாரம் செய்வார்கள். செய்யக்கூடிய நேரத்திலே நாங்க இந்த திட்டம் கொண்டு வந்தோம், அந்த திட்டம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பிரதமரோட படத்தை எல்லாத்துலயும் ஒட்டுவாங்க. நான் ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் சொல்றேன். பிரதமருடைய வீட்டு வசதி திட்டம். அதுக்கும் நமக்கு வாயில வராத பேரை தான் வைப்பாங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம். புரிஞ்சுதா? புரியல. புரியாத பேர் தான் வைப்பாங்க. ஹிந்தியை அப்படியும் தெரிஞ்சிடணும் இல்லையா? அதுக்காக அது பேரு பிரதம மந்திரி திட்டம். ஆனா அதுக்கு காசு யாரு கொடுக்கறா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 61% அதுக்கு பணம் கொடுக்குது. அவங்க கொடுக்கிறது 39% தான் பிரதமர் வீடு கட்டக்கூடிய திட்டத்துக்கு. உண்மையிலேயே நியாயமா அத முதல்வர் திட்டம் தான் சொல்லணும். ஆனா அவங்க ஸ்டிக்கரை கொண்டு வந்து நம்ம 61% கொடுக்கக்கூடிய திட்டத்துல ஒட்டிட்டு போறாங்க. இதுதான் பிஜேபி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக இந்த நம்ம கொண்டு வர திட்டம், நம்ம காசு கொடுக்கிற திட்டம், இதுக்கெல்லாம் அவங்க பேர் வாங்கிட்டு போறத புரிந்து கொண்டு நீங்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். மக்களுக்கு